Welcome back to my channel Cook with me. இன்னைக்கு நம்ம யாருமே சொல்லாத ரொம்ப பெரிய சீக்ரெட்டான பிரியாணி பவுடரோட சீக்ரெட் தான் பார்க்க போறோம். இத வச்சு நம்ம பிரியாணி செய்யும்போது அசத்தலான டேஸ்ட் கிடைக்கும். நீங்க ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல சாப்பிடுற மாதிரியும் பெரிய பெரிய விஐபி வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்ல சாப்பிடுற மாதிரியான அட்டகாசமான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தேவையான பிரியாணி பவுடரை இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரோஜா இதழ் ரோஸ் பெட்டல்ஸ் நான் எடுத்திருக்கேன். 2 ஜாதிக்காய், ஒரு சுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமான அளவுக்கு சுருள் பட்டை, கொஞ்சமான அளவுக்கு மல்லி, கொஞ்சமான அளவு பிரிஞ்சி இலை, பட்டை, தேவையான அளவுக்கு கசகசா, கொஞ்சமா டேஸ்ட என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக வெல்லம் எடுத்துக்கேன். கொஞ்சமான அளவுக்கு கல்பாசி, கொஞ்சமான அளவுக்கு நட்சத்திர பூ எடுத்திருக்கேன். கொஞ்சமா மிளகு, கொஞ்சமான அளவுக்கு கிராம்பு, ஒரு 10 கிராம் அளவுக்கு ஏலக்காய், கொஞ்சமான அளவுக்கு சீரகம் ஒரு 25 கிராம், ஒரு 25 கிராம் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமான அளவுக்கு ஜாதி பத்திரி. சோ இது எல்லாம் தான் நமக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். வாங்க இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு ஃப்ரைங் பேன் வந்துட்டு எடுத்துருக்கேன். இந்த ஃப்ரைங் பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய மல்லியை சேர்த்துக்கலாம். நான் 1 இயருக்கு தேவையான பிரியாணி பவுடர் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் இப்போ இந்த பேன் சூடானதுக்கு அப்புறமா பேனில் மல்லியை சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இதை வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம வறுக்கும் பொழுது நீங்க கேஸ் ஸ்டவை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியா வறுத்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். மல்லியோட வாசனை தெரிகிற அளவுக்கு நீங்க வறுத்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்ல வாசனை தெரியுது. இதை நான் இப்போ ஒரு பேனில் மாற்றிக்கிறேன், ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். தனித்தனியாக வறுத்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சோம்பை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நம்ம சீரகத்தை சேர்த்துக்கலாம். இவ்வளோ நல்ல வாசனை தெரிகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சோம்போட வாசனை இப்போ நல்லா தெரியுது. ஸோ இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதை வறுத்து எடுத்தாச்சு. வாசனையும் சூப்பராக தெரியுது. இப்போ இதை நம்ம மாற்றிக்கலாம். மல்லி ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அந்த ஒரு சட்டியில் நான் இதை மாற்றிக்கிறேன். ஸோ அடுத்தது சீரகம். சீரகத்தையும் ஒரு 3 நிமிஷம் போல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு இதில் இருக்கக்கூடிய பிகெஸ்ட் சேலஞ்சே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே கருக்காமல் நம்ம வந்துட்டு வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் மாறாமல் நமக்கு பர்ஃபெக்டானது கிடைக்கும். ஸோ எதையுமே கருக்க விட்டுறாதீங்க. அந்த வாசனை தெரிகிறதோடு நீங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்துடுங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம்.
அடுத்ததான் நம்ம பட்டையையும் சுருள் பட்டையையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சுருள் பட்டையை நான் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பட்டை. இந்த சுருள் பட்டை நம்ம எதுக்காக சேர்த்துக்கிறோம்னா இது நல்ல ஒரு வாசனையை வந்து நம்ம பிரியாணிக்கு கொடுக்கும். இதை கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த பட்டைக்கு கூட நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது உங்களுடைய பிளட் சுகர் லெவலை சூப்பரா ரெகுலேட் பண்ணும். டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதிகம் இது ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய டிசீஸ்ல இருந்து நம்மளுடைய பாடியை ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ பட்டை நல்லா வாசனை தெரிய ஆரம்பிக்குது. இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதையும் அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஸ்டார் ஃப்ளவரை நம்ம சேர்த்துக்கலாம். நட்சத்திர பூ. இந்த ஒரு நட்சத்திர பூலையும் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்துருவோமா? உங்களுடைய ஸ்கின் ஹெல்த், ஹார்மோனல் பேலன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஹார்ட்டை ரொம்பவே இது ப்ரொடெக்ஷனா பார்த்துக்கும். இதுல அதிகமான அளவு ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. இது உங்களுடைய ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இதை ஒரு 3 minutes நல்லா ஃப்ரைங் பேன்ல போட்டுட்டு எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ வந்துட்டு மாத்திக்கலாம். அடுத்ததான் நம்ம பிரிஞ்சி இலைய இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்ததா இந்த பிரிஞ்சி லீவ்ஸ்லையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களுடைய பிரெயின் ஹெல்த்தை இது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்ஃப்ளமேஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணி இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். ஸோ இந்த ஒரு பிரியாணி பவுடர்ல நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதை யாரு வேணாலும் சாப்பிடலாம், ரொம்பவே நல்லது. இப்போ 2 minutes ஆயிடுச்சு. இது நல்லா வறுத்துட்டு நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ரோஸ் பெட்டல்ஸ், ரோஜா இதழ் இது கூட நான் வந்து இப்போ பேன்ல சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூட் பூஸ்டிங் ஃப்ளேவர் இருக்கு. இதனோட வாசனை நம்ம மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியை குறைக்கும். நல்லாவே வாசனையும் கொடுக்கும். இது ஹார்ட்டோட ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் இருக்கு. நல்ல ஒரு வாசனை வருது. 2 minutes ஆயிடுச்சு. இதையும் நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா மிளகு. மிளகு சொல்லவே வேணாம், நிறைய இருக்கு. சளியை கண்ட்ரோல் பண்ணுது. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த மிளகுலையும் இருக்கு. அந்த காலத்துல இதுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு பலன் கூட இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ மிளகு ஒரு 2 minutes போல நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன். இதுல சுக்கையும் ஜாதிக்காயும் இடிச்சு வச்சிருக்கோம். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பேன்ல. ஏலக்காய் நல்ல வாசனை கொடுக்கும். கசகசாவே இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு 2 minutes போல ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். நல்ல ஒரு ஓரல் ஹைஜீனை கொடுக்கும். இந்த கசகசா மன அமைதியையும் தூக்கத்தையும் கொடுக்கும். இதை இப்ப நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம்.
அடுத்தது கிராம்பு, க்ளோவ், ஜாதி பத்திரி, கல்பாசி டைஜஷன் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு 2 to 3 minutes ஆயிடுச்சு. இதை நம்ம பாத்திரத்துல மாத்திக்கலாம். அவ்வளவுதான், நம்ம வச்சிருந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததா வெல்லம். வெல்லம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்சர், டேஸ்ட்டை நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணும். இந்த ஒரு பிரியாணி பவுடர் மருத்துவ குணமும் மகத்துவமும் வாய்ந்தது. அவ்வளோ நிறைய அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பொருட்கள் இதுல இருக்கு. இப்போ இதை நல்ல ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பவுடராக எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம பவுடரி கன்சிஸ்டன்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது நல்லா கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க. இதை நீங்கள் தாராளமாக 1 year வரைக்கும் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரியாணி பவுடரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.